Good evening, student. Welcome to all. நான் வந்து 6th 7th 11th 12th மேக்ஸ் எடுக்க போறேன். என்னோட பேர் வந்து சண்முகப்பிரியா. சரி, நான் எப்போதுமே இன்னைக்கு வந்து 7th மேக்ஸ் இல்லையா? சரி, சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்போதுமே நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பேன் இல்லையா? அன்னைக்கும் சின்ன கதையா ஒண்ணு சொல்லிடுறேன், கவனிச்சுங்க. சரி, அதாவது ஒரு ஏழை பையன், அவங்க அப்பா வந்து கூலி வேலை செய்யறாங்க. அந்த மாதிரி பையன் வந்து என்ன பண்றான், படிச்சுட்டு இருக்கான். அந்த ஏழ்மையின் காரணமாக அவனால என்ன பண்ண முடியல, தொடர்ந்து என்ன செய்ய முடியல, படிக்க முடியல. அதனால என்ன செய்யறான் அவன், படிப்பை பாதியிலே விட்டுட்டு சும்மா அப்படியே சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு, அவங்க வீட்டுல வறுமை, சாப்பாடு ஒன்று ஒரு நாளைக்கு சாப்பிடுவாங்க பணம் இருக்கும்போது, அந்த மாதிரி இருந்ததுனால அவன் அங்க பக்கத்துல உள்ள வேலை, சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு அவங்க அப்பாவுக்கு சம்பாதிச்சு அவனுக்கு கொடுக்குறான். அப்படி இருக்கிற போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நாள் வந்து அப்படியே போயிட்டே இருக்கான். அந்த ஊர்ல வந்து நாடகம் நடக்குது. அந்த நாடகத்துல என்ன பண்றாங்க, நாடகம் அப்படியே வெளில உட்காந்து அவன் பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த நாடகம் பார்க்க வந்து பெரிய பெரிய ராஜாக்கள்லாம், அந்த காலத்துல நாடகத்துலயே இல்ல ராஜாக்கள்லாம் வருவாங்க. அந்த குதிரை வண்டியில வருவாங்க. அந்த குதிரை வண்டியை கொண்டு இறக்கிட்டு அந்த பாத்துக்கிறதுக்காக அந்த குட்டி பையனை சொல்லிட்டு, இந்த பாத்துக்கப்பா, நான் நாடகம் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த வண்டியை வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போறாரு. அது மாதிரி செய்யும்போது அதே மாதிரி நிறைய பேர் வர்றாங்க. வந்தோன்னா திரும்பி வந்து பார்த்தா வண்டி அப்படியே பளிச்சுன்னு இருக்கு. குதிரையும் நல்லா சுத்தப்படுத்தி குதிரையும் வச்சு நல்லா சுத்தமா வச்சிருக்கான். பார்த்தோன்னா எல்லாருக்கும் ஆச்சரியம் தாங்கல. பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி டெய்லி நாடகம் பார்க்க வராங்க. அந்த மாதிரி அவன்கிட்ட பாதுகாப்பா குதிரை வண்டியை வச்சுட்டு நாடகம் பார்த்துட்டு வராங்க. அப்படியே இருக்கு. அப்படி இருக்கும்போது அவன் வந்து என்ன பண்றான், அந்த நாடகம் நடக்கிறதுலாம் அவனும் அதை கவனிச்சுட்டு வரான். வெளில தானே உட்காந்துருக்கான். அந்த குரல் கேட்க என்ன பேசுறாங்க எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு இருக்கும்போது அது மாதிரி நிறைய காசு சேருது அவனுக்கு, இந்த மாதிரி வண்டி கொண்டு கொடுத்ததுனால. அந்த காசை வச்சு என்ன பண்றான், அவனே என்ன பண்றான், சொந்தமா குதிரை லாடம் இல்லையா, அந்த குதிரை வைக்கிற இது வந்து கொட்டகை வந்து அவனே என்ன பண்றான், வச்சிடறான். அந்த மாதிரி அது மாதிரி நிறைய குதிரை அவனுக்கு சேர்ந்துருது. இப்படியே அவனுக்கு பணம் நிறைய சேர்ந்துடுவான், பெரியவனா ஆயிடுறான். அப்படி இருக்கும்போது திடீர்னு அந்த ஊர்ல வந்து ஒரு நிறைய ஏதோ இனம் புரியாத ஒரு வியாதி ஏற்படுது எல்லாருக்கும். அதனால நாடகம்லாம் நிறுத்திட்டாங்க, நாடகத்தெல்லாம். அதனால அவனுக்கு வருமானம் குறைஞ்சு போயிடுது. அவன் அப்பயும் வந்து தளரல. எப்படியாவது வந்து நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, அந்த இடைப்பட்ட கேப்ல அவன் என்ன பண்றான், நிறைய கதையெல்லாம் எழுத ஆரம்பிக்கிறான். கதையெல்லாம் எழுதும்போது அப்படியே 2-3 மாசம் போயிடுது. திருப்பி எல்லாரும் நல்லபடியா ஆயிடுறாங்க இதுல இருந்து. அப்படின்னா திரும்பி நாடகத்துல அந்த கோட்டையில இருந்து நாடகத்தை இது பண்றான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த நாடகம் நடிக்கிற ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிடுது. அதனால அந்த நாடகத்துக்கு நடிக்கிறதுக்கு யார் வரணும் அப்படின்னு ரொம்ப யோசனை பண்றாங்க. அப்ப அந்த இளைஞர் சொல்றான், நானே நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடகத்துல வந்து நடிக்கிறான். அது ரொம்ப அவங்களுக்கு அந்த டைரக்டர் ரொம்ப இதாயிடுது. அதாவது இந்த நாடகம் எடுக்கிறாங்களே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுது. நீயே இந்த நாடகத்துல தொடர்ச்சியா நடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடிக்க வைக்கிறாங்க. அவனும் புகழ் அதாவது உலகத்துல புகழாயிடுறான். அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர் தான். ஓகேவா? அவங்க அந்த புக்ல போயத்தெல்லாம் கீழே இருக்கும் இல்லையா, ஆதர் பேரு, அது மாதிரி வில்லியம் ஷேக்ஸ்பியர்னு இருக்கும் போயத்து கீழே. அவர் தான் வந்து அவருடைய கதை தான் இது. அதனால நீங்களும் என்ன செய்யணும், அவர் வந்து என்ன பண்ணல, கஷ்ட நேரத்துலயும் தன்னுடைய கஷ்டம்லாம் இல்லாம நம்ம தொடர்ந்து முயற்சி செய்யறாரு. எதையுமே அவரு என்ன பத்தி எதை பத்தியும் கவலைப்படாம இருந்து தன்னுடைய வேலையிலயும் மும்முரமா இருந்து வாழ்க்கையிலையும் வெற்றி பெறாரு. உலகத்திலயும் அவருடைய பெயர் ஏற்றம் பெற்றிருக்கு இல்லையா? அதே மாதிரி நீங்களும் என்ன செய்யணும்னா, உங்களுக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை என்ன செய்யணும், தவற விடாம படிக்கணும். உங்களுடைய வேலை என்ன, படிக்கிறது ஒண்டிதான். ஓகேவா? அதனால நீங்க நல்லா படிச்சு நீங்களும் என்ன பண்ணும், உலகத்துல புகழா வரணும். ஓகேவா? சரி, ஓகே. இப்ப நம்ம சப்ஜெக்டுக்கு வரலாமா? ஓகே. செவன்த் மேக்ஸ் டேர்ம் 1 சாப்டர் 6 பார்க்க போறோம். ஓகேவா? சரி, இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங். இதுல வந்து இது வந்து எங்க இருக்கு, டேர்ம் 1ல அதான் பருவம் 1 தமிழ்ல கொடுத்துருக்கேன். பருவம் 1 இயல் 6 தகவல் செயலாக்கம். சரி, பாப்போமா? ஓகே. இப்ப என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத அப்படியே பார்ப்போம். இதுல அப்படியே புக்ல நான் புக்கை காட்டிட்டு உங்களுக்கு என்னென்னு சொல்லுங்க, அது எப்படி வருது அப்படிங்கிறதையும் சொல்லி காட்டுறோம். ஓகேவா? சரி, இப்ப புக்கு பார்க்கலாமா? ஓகே. ஓகே, முதல்ல தமிழ் மீடியம் பார்ப்போம். 2 மீடியம் காட்டுமா உங்களுக்கு புக்ல? சரி, இது இருக்கு, இயல் 6 தகவல் செயலாக்கம். ஓகேவா? சரி, இப்ப
இப்ப இதெல்லாம் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்து என்னன்னு உள்ள சொல்லிட்டு அப்புறமா இங்க வந்து காட்டுறோம், அப்பதான் உங்களுக்கு புரியும் இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரெட்ரோமினோ அப்படின்னு ஒண்ணு இருக்கு, நாற்சதுர இணை அப்படின்னு இருக்கு. ஓகேவா? சரி, இதை பத்தி தான் இந்த பாடம் முழுக்க பார்க்க போறோம். இது என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, இது வந்து நாற்சதுரம்னா இதுலயே உங்களுக்கு புரியும், 4 சதுரம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதை சேர்த்துதான் நாற்சதுரம்னு சொல்றாங்க. சரி, அதை வச்சு என்ன பண்றாங்க அப்படிங்கறத பார்ப்போமா? சரி, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், நாற்சதுரம்னா இதுக்கு முன்னாடி என்ன இருக்குதா அர்த்தம், 4 சதுரம்னு சொல்லியிருக்காங்க, அப்ப என்ன இருக்கலாம், 2 இருக்கும், 3 இருக்கும். நீ அது என்னென்னு முதல்ல பார்த்துட்டு அப்புறம் நம்ம நாற்சதுரத்துக்கு வருவோம். ஓகேவா? சரி, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, என்ன இருக்கு முன்னாடி, இரு சதுர இணைகள், அது வந்து என்ன, டாமினோஸ். ஓகேவா? மற்றும் முச்சதுர இணைகள் ட்ரைனோனா 3ன்னு அர்த்தம். ஓகேவா? பற்றி புரிதல் அவசியம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இதை மட்டும் பார்ப்போம். 1 சென்டிமீட்டர் இன்டு 1 சென்டிமீட்டர் பக்க அளவு இரு சதுரங்கள் அதன் விளிம்புகளில் ஒன்றோடொன்று இணைக்கும் போது வடிவத்தையோ இரு சதுர இணைகள் என்கிறோம். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இதோ கொடுத்துருக்காங்க பாருங்க படம், நான் இது அப்படியே உங்களுக்கு காட்டுறேன், எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு வச்சே காட்டுறேன். இப்ப இந்த மாதிரி 2 சதுரத்தை சேர்த்து வச்சிருக்காங்க, இப்படி வேணாலும் வைக்கலாம். இதுக்கு பேர் என்ன, ஹரிசன் அல்லாத கிடைமட்டமா, கீழே படுக்கை வாட்டத்துல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இந்த மாதிரி படுக்கை வாட்டத்துல வச்சிருக்காங்க ரெண்டுத்தையும். அதே இன்னொன்னு என்ன, செங்குத்து வாட்டத்துல வச்சிருக்காங்க. ஓகேவா? வெர்டிக்கல், அது இங்கிலீஷ் மீடியத்துல வரும், இது தெரிஞ்சு வச்சுங்க. இது வந்து ஹரிசாண்டல் பேரு, இது வெர்டிக்கல். ஓகேவா? கிடைமட்டமா இருக்கிறது, செங்குத்தா இருக்கிறது, 2 விதமா இதை வைக்கலாம். ஓகேவா? சரி, நம்ம இதை முதல்ல எப்படின்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன், அப்புறமா நம்ம அடுத்ததுக்கு போவோம். ஓகேவா? சரி, தோர்க்கா இப்ப வந்து எப்படி இருக்கு, இது வந்து எப்படி இருக்கு, இந்த சைடு பாட்டத்துல வச்சிருக்கேன் இல்லையா, இந்த தெரியுதா, இது வந்து என்னது, 2 இப்படி வச்சிருக்கேன், கிடைமட்ட வாட்டத்துல என்ன செஞ்சிருக்கேன், வச்சிருக்கேன் இல்லையா. இது வந்து என்னது, இரு சதுரம், 2 சதுரத்தை என்ன பண்ணிருக்காங்க, ஒரே அளவா, இதுவும் 2 பக்கமும் ஒரே அளவா இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ஓகேவா? அதை எப்படி வைக்கலாம், இந்த ஷேப்லயும் வைக்கலாம், இந்த வச்சு கட்டியிருக்கா. ஓகேவா? இந்த ஷேப்லயும் வைக்கலாம். ஓகேவா? இதான் வந்து என்னது, இரு சதுர இணை. ஓகேவா? சரி, அடுத்தது பார்ப்போம். ஒன்னொன்னா நாங்க வச்சு வந்து உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்ட்டு. ஓகே, இதை காட்டிட்டேன்னா அடுத்தது இதை முதல்ல இங்கிலீஷ் தமிழ் மீடியம் முடிச்சுட்டு உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்துல சும்மா இது மட்டும் படிச்சு காட்டிடுறேன் என்னன்னு. ஓகே, இப்ப இது முடிச்சாச்சா, இது என்னது, 2 சதுரம் வச்சு பார்த்தோம் இல்லையா. இரு சதுர இதனை விளிம்புகளை ஒன்று விட்டு இரு சதுர இணை, பேர் என்ன, இரு சதுர இணை, 2 சதுரத்தை இணைக்கிறது, முடிஞ்சு போச்சு. அடுத்தது இதே போன்று 3 சதுரங்களை என்ன பண்ணோம், கிடைமட்டமா செங்குத்து மட்டமா வைக்கிறது, இதோ இருக்கு அந்த 3 சதுரம், 3 சதுரத்தை அப்படியே சேர்த்திருக்காங்க. அதே மாதிரி என்ன பண்ணோம், அதே 3 சதுரத்தை என்ன பண்ணிருக்காங்க, இது வந்து கிடைமட்டமா வைக்கிறது, இது செங்குத்தா வைக்கிறது. ஓகேவா? இதுக்கு பேர் என்ன, முச்சதுர இணை. ஓகேவா? முச்சதுர இணை. சரி, இப்ப 4 சதுரம் சொல்லிடுறேன், அப்புறம் 2த்தையும் உங்களுக்கு சேர்த்து வச்சு காட்டிடுறேன். ஓகேவா? சரி, அடுத்தது இது வந்து முச்சதுர இணைய 4 விதமா வைக்கலாம், இப்படியும் வைக்கலாம், இப்படியும் வைக்கலாம், இந்த ஷேப்ல வைக்கலாம், இந்த ஷேப்ல வைக்கலாம். உங்களுக்கு 4 வேணா வச்சு காட்டிட்டு அப்புறம் நம்ம 4 சதுர போலாம் இல்லையா. 1 2 3 4 5 6 மெத்தட்ல இந்த மாதிரி வைக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு சம் பின்னாடி கணக்கு போட போறோம்ல, அதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால இது எப்படி எப்படி வைக்கணுங்கிறத முதல்ல நான் காட்டிடுறேன். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருக்கு, 3 எப்படி இருக்கு, இப்படி இருக்கு இல்லையா, முச்சதுரத்துக்கு 3 இப்படி இருக்கு. சரி, அடுத்த ஷேப்பு இன்னொன்னு எப்படி வைக்கலாம், இதே ஷேப்பை எப்படி வைக்கலாம், இப்படி வைக்கலாம். இது வந்து 3 சதுரம் இருக்கா, 1 2 3. ஓகேவா? சரி, அடுத்தது இப்படி வச்சு இந்த 3 என்ன செய்யலாம், இந்த ஒண்ணு வச்சிருக்க பாருங்க பக்கத்துல. ஓகேவா? இந்த ஷேப்ல ஒண்ணு வைக்கலாம். ஓகேவா? அதே வந்து இந்த ஷேப்ல ஒண்ணு வைக்கலாம், இதோ வச்சிருக்க பாருங்க.
ஓகேவா? இந்த ஷேப்ல ஒண்ணு வைக்கலாம். அப்ப இன்னொரு விதமா என்ன செய்யலாம்? அடுத்தது இப்படி வைக்கலாம். மேல முதல்ல கீழே வச்சுமா, அடுத்தது என்ன பண்ணலாம்? மேல வைக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி அடுத்தது இந்த சைடு வைக்கலாம். இந்த சதுரம் என்ன பண்ணலாம்? இந்த பக்கம் வைக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி எத்தனை தடவை நம்ம வச்சு காட்டிட்டோம்? 3 6 விதமா நம்ம என்ன செய்யலாம்? இந்த மாதிரி சதுரத்தை நம்ம என்ன செய்யலாம்? வச்சு காட்டலாம். இது 3க்கு உள்ளது. ஓகேவா? 3 சதுரம் உள்ளது. ஓகேவா? சரி, இப்ப அடுத்தது நம்ம புக்ல படிச்சு காட்டிட்டு வரோம். இதோட அந்த இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சிடும். ஓகேவா? அப்புறம் நம்ம சம்ல எப்படி இப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த ஒர்க் பாருங்க. ஓகேமா? இது என்னென்ன பார்த்தோம்? இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இது எப்படி வைக்கலாம், இப்படி வைக்கலாம். 1 2 3 4 5 6 விதமா பார்த்துட்டோம். ஓகேவா? சரி, இப்ப அடுத்தது 4 வைக்கிறது. 4 சதுரம் இருக்கா? இதே இதுதான். கிடைமட்டமா ஒண்ணு வைக்கலாம், செங்குத்தா ஒண்ணு வைக்கலாம். ஓகேவா? அதை தவிர இன்னும் நிறைய வைக்கலாம். அது வந்து இந்த உதாரணத்துல இதை கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம தனியா நான் அப்படியே வச்சே காட்டிடுறேன் எல்லாத்தையும். ஓகேவா? இந்த விதமா வைக்கலாம், எப்படி வைக்கலாம், இந்த ஷேப்ல வைக்கலாம். ஒரே இது 4 சதுரத்தை நான் என்ன பண்ணலாம், 4 8 விதமா என்ன செய்யலாம், இந்த மாதிரி வைக்கலாம். இது உங்களுக்கு தனியாவே சம்ல வரும். நான் அதுல வரும்போது நான் கண்டிப்பா உங்களுக்கு வச்சு காட்டிடுறேன். ஓகேவா? சரி, ஓகே. இப்ப இதான் வந்து என்னது, இருசதுர இணை. இதுல 4 சதுரங்கிறது இது வந்து ஹெட்டிங். இதை பத்தி தான் நம்ம நிறைய பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னென்ன பார்த்தோம்? இருசதுர பார்த்தோம். இருசதுர இணை, முச்சதுர இணை, அடுத்ததுதான் டெட்ரோமினோ, நாற்சதுர இணை. ஓகேவா? சரி, இப்ப இதுல இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை முடிச்சுட்டு நான் இங்கிலீஷ் மீடியம் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த டெட்ரோ அப்படிங்கிறதுக்கு மீனிங் கீழே சொல்றாங்க. அதை முடிச்சுட்டு நம்ம அங்க போயிடலாம். அதாவது டெட்ரோ அப்படின்னா 4, அதனால அது ஒரு இந்த மாதிரி இங்க பாக்ஸ்ல உள்ளது கண்டிப்பா படிச்சுங்க. இதுல இருந்து வந்து என்ன பண்றாங்க, 1 வேர்ட் எல்லாம் கேட்கிறாங்க. 1 மார்க் கொடுக்குறாங்களே, டேஷ் அதெல்லாம் கேட்பாங்க. அதனால இதை பாத்துங்க. ஓகேவா? சரி, ட்ரைனாலே என்ன அர்த்தம்? 3 அப்படின்னு அர்த்தம். டை அப்படின்னு வரும், அது வந்து 2. ட்ரைனா என்ன? மோனோனா 1. அதெல்லாம் நீங்க முன்னாடி சும்மா ஜென்ரலா தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் இப்ப நம்ம வரும்போது நம்ம அதை கிளீனா பாத்துக்கலாம். இப்ப இதுக்கு இதை மட்டும் தெரிஞ்சுட்டா போறோம் நீங்க. ஓகேவா? ட்ரைங்கிறது என்னது? 3 அப்படின்னு அர்த்தம். 3 என்று பொருள். 3 சதுரங்களை இணைப்பது இந்த முச்சதுர இணை எனப்படும். ஓகேவா? அடுத்தது என்ன? ட்ரெட்ரானா அதான் சொல்றாங்க, டெட்ரோமினோட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ட்ரெட்ரானா 4. டெட்ரா என்பது 4 என்று பொருள்படும். இது வந்து 4 சதுரங்களை சேர்க்குது. அது பேர் என்ன? நாற்சதுர இணை. புரியுதாப்ப? இப்ப என்னென்ன சொல்லியிருக்கோம் அப்படியே பார்ப்போமா? அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு இங்கிலீஷ் மீடியம் சொல்லிடுறேன். ஓகேவா? இது வந்து படிச்சுங்க. நான் இப்ப இந்த இது முடிச்சோடனே உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்கும்போது கேட்பேன் இது என்ன அப்படின்னு. அதனால நீங்க அந்த என்னென்ன சொல்றேங்கிறத நல்லா கிளீனா பாத்துங்க. நீங்க இப்ப எதுவுமே எழுத வேண்டாம். நான் எது எது எழுதணும்னு சொல்றேன்னா நீங்க அதை மட்டும் நோட் பண்ணிட்டா போறோம். இப்ப கவனிச்சா போதும். ஓகேவா? சரி, இது புரியுதா? ஓகே, இப்ப என்னென்ன பார்த்தோம்? நம்ம இருசதுர பார்த்தோம் இல்லையா? இருசதுர இணை அப்படிங்கறத பார்த்தோம். அது மாதிரி அடுத்தது முச்சதுர இணை அப்படிங்கறத பார்த்தோம். அடுத்தது என்ன? நாற்சதுர இணை, அதான் வந்து டெட்ரோமினோஸ். ஓகேவா? டெட்ரோமினோஸ். டெட்ரோங்கிறது என்னன்னு சொன்ன? 4. ஓகேவா? சரி, இந்த பாக்ஸ்ல உள்ளதும் படிச்சுங்க. ட்ரைங்கிறது 3, டெட்ராங்கிறது 4. இதை மட்டும் தெரிஞ்சுட்டா போறோம். ஓகேவா? எல்லாம் ஓரளவு புரியுது என்னென்னு? ஓகே, சரி. இப்ப என்ன பண்ணுவோம், இங்கிலீஷ் மீடியம் பார்த்துட்டு அப்புறமா அந்த 4 உள்ளது நான் அப்படியே ஷேப் வச்சிருக்கேன், அப்படியே வச்சு காட்டுறேன் எப்படி வருது. ஓகேவா? சரி, இங்கிலீஷ் மீடியம் பார்த்துட்டு வருவோம். அடுத்தது சாப்டர் 6 இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங். ரெண்டையும் மாத்தி மாத்தி காமிச்சா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால நான் முதல்ல 1 முடிச்சுட்டு எப்போதுமே இப்படிதான் வருவேன். சம் மட்டும் சம் வரும்போது மட்டும் நான் அப்படியே காட்டுவேன் ரெண்டுத்தையும். ஓகேவா? சரி, இப்ப அப்படியே சேர்த்து படிச்சாதான் உங்களுக்கு புரியும். இப்ப புரியுதா பாருங்க. இப்ப சொன்ன அந்த ஷேப் எல்லாம் வச்சு இந்த மாதிரி படம் வரைகிறாங்க. அப்ப அந்த இங்கிலீஷ் மீடியத்துல சொன்னோம் இல்லையா, தமிழ் மீடியத்துல இதெல்லாம் அப்படியே தெரியுதா பாருங்க. முச்சதுரம் இருக்கா, ஒரு பாக்ஸ் இருக்கு, ஒரு பாக்ஸ் இருக்கு, ஒரு பாக்ஸ் இருக்கு. இந்த மாதிரி வந்து படம் நம்ம அந்த பாக்ஸ் வச்சு அப்படியே படத்தை உருவாக்கலாம். பேப்பரை வச்சு வடிவம் எல்லாம் வரைவீங்க இல்லையா, அந்த மாதிரி உருவாக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த படம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, அடுத்தது இந்த மாதிரி பொம்மையும் உருவாக்கலாம். நீங்க இந்த மாதிரி பாக்ஸ் வச்சு பொம்மையும் உருவாக்கலாம். சரி, அடுத்தது இப்ப நம்ம டெஃபினேஷன் பார்ப்போம். இப்ப பாப்போமா? இங்கிலீஷ் மீடியத்துல டெட்ரோமினோ. தமிழ் மீடியம் பார்த்துட்டு வந்துட்டோம். அடுத்த இங்கிலீஷ் மீடியம் டெட்ரோமினோ. அதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும்? டோமினோ அண்ட் ட்ரைமினோ.
ஓகேவா? ட்ரைன்னா என்னன்னு சொன்னேன், மூணுன்னு சொன்னேன் இல்லையா? ஓகே. இப்போ இது என்ன டெஃபினேஷன்? ஜாயின் டூ ஸ்கொயர் ஆஃப் சைஸ் 1 சென்டிமீட்டர் இன் 1 சென்டிமீட்டர். என்ன பண்ணணும்? ஹரிசாண்டலாவோ வெர்டிகலாவோ என்ன பண்ணும்? ஜாயின் பண்ணும். ஜாயின் பண்ணா ஒரு ஷேப் எப்படி வரும்? இப்படி ஹரிசாண்டலா வரும். இன்னொன்று என்ன ஆகும்? வெர்டிகலா வரும். ஓகேவா? இது வந்து என்னது? டோமினோ. டோமினோனா ரெண்டு ரெண்டு ஸ்கொயர். புரியுதா அது இங்கிலீஷ் மீடியத்துல? ஓகே. அடுத்தது இருக்கு ட்ரைனோ மினோ. ஓகே, ட்ரைனா மூணு. இது என்ன பண்ணும்? மூணு ஸ்கொயர் என்ன பண்ணும்? when we join 3 ஸ்கொயர் and எட்ஜஸ்னா மொனைன்னு அர்த்தம். அதை ஜாயின் பண்ணா நம்ம எப்படி ஜாயின் பண்ணோம்? ஒன்று ஹரிசாண்டலா பண்ணும், இன்னொன்று என்ன பண்ணலாம்? வெர்டிகலா பண்ணலாம். பண்ணா நமக்கு ஷேப் வந்து இந்த மாதிரி நிறைய ஷேப் கிடைக்கும். ஓகேவா? இது வந்து ஹரிசாண்டலா பண்ணது, இது வெர்டிகலா பண்றது, இது சைட்ல ஜாயின் பண்றது, இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதான் டிஃப்ரெண்ட் சொல்றாங்க. 4 டிஃப்ரெண்ட். இதுல மாதிரி மாடல் வந்து 4 டிஃப்ரெண்ட் கிடைக்கும். இதுல வந்து 2 டிஃப்ரெண்ட் கிடைக்கும். ஓகேவா? சரி. இது வந்து என்னது? ட்ரைனோ மினோ. ஓகேவா? சரி. அடுத்தது டெட்ரோமினோ. டெட்ரோமினோ தான் என்னது? 4 ஷேப். இதோ இருக்கு 4 ஷேப். இதே மாதிரி தான் 4 ஸ்கொயர். 4 ஸ்கொயர் என்ன பண்ணும்? ஹரிசாண்டலாவோ வெர்டிகலாவோ என்ன பண்ணும்? ஜாயின் பண்ணும். ஓகேவா? இதோ இருக்கு 4 ஸ்கொயர். 1 2 3 4. இது வந்து என்னது? ஹரிசாண்டல். இது என்னது? வெர்டிகல். ஜாயின் பண்ணா நமக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப் உள்ளது கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றேன். ஓகேவா? சரி. இதுல பார்த்தது என்னன்னு புரியுதா? இங்கிலீஷ் மீடியம் பார்த்தது அப்படியே தமிழ் மீடியத்துல சொல்லியிருக்கேன். ஓகேவா? சரி. டாமினோ, ட்ரைனோமினோ, டெட்ரோமினோ. ஓகேவா? இப்போ இந்த டெட்ரோமினோனா நமக்கு முக்கால்வாசி இதுலதான் சம்லாம் வரும் அதிகமா. புரியுதா? அப்ப என்னென்ன பார்த்தோன்னு ஓரளவு தெரியுதா? ஓகேவா? சரி. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஃபோர் ஸ்கொயர் உள்ளது இருக்கு இல்லையா, அதுல என்னென்ன டிஃப்ரெண்ட் ஷேப் வருதுன்னு உங்களுக்கு அப்படியே வரிசையாவே வச்சு காட்டிடுறேன். ஏன்னா அதை யூஸ் பண்ணி நமக்கு சம்லாம் வருது அப்படிங்கிற பட்சத்துல நான் அப்படியே வரிசையா வச்சு காட்டிடுறேன். எத்தனை ஷேப்ஸ் வருதுங்கிறத பார்த்துங்க. ஓகேவா? இதை தவிரமும் நமக்கு வரலாம். சரி. இப்போ நான் அது முன்னாடி வச்சு காட்டின மாதிரி வச்சு காட்டுறேன், பார்த்துங்க. அப்புறம் நம்ம சம் போடலாம். இதோ பாருங்க. தெரியுதா? தெரியுதா என்னென்ன? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கோம்? இதோ இருக்கா 4 ஸ்கொயர். இது என்னது? ஹரிசாண்டலா சேர்த்துருக்கோம். அதே 4 ஸ்கொயர்டை இப்படியும் ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்தது பாருங்க, இந்த 4 ஸ்கொயரா இது வந்து 3 இங்க ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா? அடுத்தது எங்க ஜாயின் பண்ணியிருக்கோம்? இந்த மேல உள்ளத சென்டர்ல ஜாயின் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது வந்து என்ன பண்ணியிருக்கோம்? இங்க ஒண்ணு ஜாயின் பண்ணியிருக்கோம். இருக்க 4 ஸ்கொயர். தெரியுதா? ஓகேவா? எல்லாத்துலயும் 4 ஸ்கொயர் இருக்கா? நம்ம எப்படி வேணாலும் இந்த மாதிரி மேக் பண்ணலாம். ஓகேவா? சரி. இது எல்லாமே புக்ல இருக்கு. நீங்க எதுவுமே நோட் பண்ண வேணாம், புரிஞ்சுக்கிட்டா போறோம். இப்ப இதை வந்து நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணி அது சம்ல வரும். ரொட்டேட் பண்ணி நம்ம என்னென்ன ஷேப் வருது அப்படிங்கறத நம்ம சம்ல வரும்போது நான் அதுல ஒண்ணு நான் தெளிவா சொல்லி தந்துறேன். ஓகேவா? இப்ப இதுதான் வந்து டெட்ரோமினோட ஷேப். ஓகேவா? இப்ப இதுவே வந்து இப்படி கூட கொண்டு வரலாம். நீங்க இந்த ஷேப் வரலாம். இதுலயே நீங்க ரொட்டேட் பண்ணா இதுலயே நிறைய ஷேப் கிடைக்கும். இதை எப்படி இப்ப ரொட்டேட் பண்ணலாம்? இப்படி ரொட்டேட் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். எல் ஷேப்ல இப்படியும் பண்ணலாம், இப்படி ரொட்டேட் பண்ணலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஷேப் கிடைக்கும். அது நம்ம வந்து பின்னாடி அந்த சம்ல ஒவ்வொரு டிகிரி வச்சு நம்ம ரொட்டேட் பண்ற மாதிரி வருது. அதுல நான் உங்களுக்கு தெளிவா நான் சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? இப்ப இது ஓகேவா? இப்ப என்ன 3 பார்த்தோமோ அது நல்லா தெரியுதா? சரி, ஓகே. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் அப்படியே சொன்னது வந்து உங்களுக்கு ஒரு படமா வச்சு அதை பிக்ஸ் பண்ணி ஒரு உருவத்தை ஒரு இந்த மாதிரி புக்ல காட்டிட்டு வந்துடுறேன். அப்பதான் உங்களுக்கு புரியும். புக்ல எப்படி கொடுத்துருங்க காட்டிட்டு அப்புறம் உங்களுக்கு படத்துல மேக் பண்ண போறோம். எப்படி மேக் பண்ண போறோம்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் டாபிக் இது இந்த ஒர்க் பாருங்க. ஃபில்லிங் ரெக்டாங்குலர் டைல்ஸ் யூசிங் டெட்ரோமினோஸ். அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாக்ஸ் கொடுத்துருவாங்க, ஏதோ ஒரு விதத்துல ஒரு பாக்ஸ். அதுல வந்து நம்ம என்ன பண்ணும்? இப்ப டிஃப்ரெண்ட் டெட்ரோமினோஸ் ஷேப் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? டெட்ரோமினோஸ்னா ஒன்லி 4 இருக்கிறது தான். ஓகே, 4 இருக்கிறது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதை வந்து இந்தந்த ஷேப்ல எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நான் ஒரு படம் மூலமா உங்களுக்கு எப்படி மேக் பண்றது அப்படிங்கறத மட்டும் உங்களுக்கு நான் காட்ட போறேன். ஓகேவா? இது அடுத்த டாபிக். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் மீடியத்திலையும் காட்டிடு. நாற்சதுர இணைகளை
பயன்படுத்தி செவ்வக வடிவங்களை நிரப்புதல். அதாவது செவ்வக வடிவம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுல என்ன பண்ணும், இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா எடுத்து இந்த மாதிரி பாக்ஸ் உருவாக்கணும். இதுதான் உங்களுக்கு சம்ல இருக்கு. ஓகேவா? சரி, நான் இப்ப இதை என்ன பண்ண போறோம், உங்களுக்கு அப்படியே எப்படி பொறுத்துறது அப்படிங்கிறத அப்படியே ப்ராக்டிக்கலா உங்களுக்கு காட்டுறேன். ஒரு நிமிஷம் இருங்க, எடுத்துட்டு உங்களுக்கு எடுத்துட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க. இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி படம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து இந்த மாதிரி படம் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன பண்ண போறோம், இதை எடுத்து ஒண்ணு ஒண்ணா என்ன பண்ண போறோம், மேக் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம், இது வந்து என்னது, நாற்சதுர வடிவம். இது என்னது, நாற்சதுரம். 4 சதுரம் இருக்கா எல்லாத்துலயும், அதே மாதிரி எல்லாத்துலயும் 4 சதுரம் இருக்கா. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒவ்வொரு ஷேப்பையும் கொண்டு அந்த பாக்ஸ்ல ஒண்ணு ஒண்ணா கொண்டு போகணும். அந்த பாக்ஸ் ஃபுல் ஆயிடணும். அந்த மாதிரி போட போறோம். இதே மாதிரி உங்களுக்கு சம்ல வரும். இப்போ ஒண்ணு ஒண்ணா பார்க்க போறோம். இப்ப என்ன பண்ண போறோம், இதை எடுக்க போறோம் இல்லையா, அதோ எடுக்கிற பாருங்க. நம்ம என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி டேர்ன் பண்ணிக்கணும். இப்போ 1 வச்சாச்சா, ஓகேவா? 4 இருக்கா பாருங்க, இதுல இருக்கா பாருங்க, 1 2 3 4. 1 பொருத்தியாச்சா? ஓகே. இப்ப அடுத்தது இன்னொன்னு எடுக்க போறோம் பாருங்க. பொருத்தியாச்சா? இதுலயும் 4 இருக்கா? ஓகே. பாதி அந்த, அதாவது இது என்னது, ரெக்டாங்குலர் ஷேப், அதாவது செவ்வக வடிவம் கொடுத்துருக்காங்க. அதுல நம்ம ஒவ்வொரு ஷேப்பா கொண்டு என்ன பண்ண போறோம், பொருத்திட்டே இருக்கோம். 2 பொருத்திட்டு இருக்கோம். அடுத்தது பாருங்க, மூணாவது பொருத்திட்டுமா, பாதி ஃபுல் ஆயிடுச்சா? ஓகே. நம்ம கரெக்டா இது வந்து நம்ம மூளைக்கு தான் வேலை கொடுக்கணும். எப்படி எந்தெந்த ஷேப்ல திருப்பினா அந்த ரெக்டாங்குலர்ல போய் நம்ம பொருத்தலாம், அந்த செவ்வக வடிவம் இருக்கு இல்லையா, அதுல போய் பொருத்தலாம் அப்படிங்கிறத நம்ம அப்படியே யோசனை பண்ணி எடுக்கணும். தப்பா இருந்தா பரவாயில்ல, நம்ம அடுத்தது வந்து மாத்தி பண்ணிக்கலாம். நம்ம பண்ணி பார்க்கணும் எப்படி வருது, நம்ம அதுல இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிட்டு என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம். ஓகே, வச்சுட்டேன். எல்லாம் என்ன ஆகுது, கரெக்டா ஃபுல் ஆயிடுச்சா? ஏதாவது எம்டியா இருக்கா பாக்ஸ்? இல்ல இல்லையா? சரி, இப்ப புரியுதா எப்படி போட்டுருக்கோம்னு? ஒவ்வொரு பாக்ஸா என்ன பண்றோம், நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஷேப்பை கொண்டு இந்த செவ்வக வடிவத்துக்குள்ள கொண்டு வச்சுட்டோம். ஓகேவா? சரி, இதே மாதிரி ஒவ்வொரு பாக்ஸா, இங்க வந்து ஒரு பாக்ஸ் இது, அதே மாதிரி அடுத்தது ஒரு பாக்ஸ் வரும். இது எல்லாத்தையும் என்ன பண்ணும், வெளில எடுத்துடணும். இப்ப எல்லாம் வந்து இது வேற, இது செவ்வக வடிவம். இப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டு காட்டுறோம் பாருங்க. எடுத்து கீழே வச்சு நம்ம திருப்பி பொருத்தணும் இதை. இப்ப தெரியுதா, இது ஒரு வடிவம் இல்லையா, நடுவுல இருக்கு பாருங்க, இந்த வடிவம் இருக்கு இல்லையா, இந்த வடிவத்துல என்ன பண்ணோம், இப்ப நம்ம போட்ட மாதிரி ஒண்ணு ஒண்ணா எடுத்து மேக் பண்ணோம். ஓகேவா? சரி, நீங்க இந்த மாதிரி படம் போட்டு என்ன பண்ணுங்க, ஒண்ணு ஒண்ணா இந்த மாதிரி மேக் பண்ணி பாருங்க. நீங்களா ஒரு ஃபிகரை, நீங்களா ஒரு பொம்மையோ ஏதோ இந்த மாதிரி நீங்க இந்த ஷேப் தான் யூஸ் பண்ணணும். ஒண்ணு இந்த இது பண்ணிக்கணும். ரெட்ரோமினோ இந்த ஷேப்பை வச்சு நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு பாக்ஸோ பொம்மையோ ஏதோ ஒரு ஷேப்பை வச்சு அதை பொறுத்து நீங்களா உருவாக்கலாம். ஓகேவா? இதனுடைய யூஸே இதான். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஷேப், அதாவது விதவிதமா உள்ள வடிவங்களை நம்ம இந்த ட்ரெட்ரோமினோஸ் வச்சு என்ன பண்ணலாம், உருவாக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம இது வரைக்கும் இது பார்த்துருக்கோம். என்னென்ன பார்த்தோம்னு அப்படியே ரீகால் பண்ணோம். இதனுடைய சம்ம வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், இருசதுர இணை பார்த்தோம், அதாவது டாமினோ அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது என்ன, முச்சதுர இணை அப்படிங்கிறத பார்த்தோம், அது என்ன, ட்ரைமினோ. அடுத்தது என்ன பார்த்தோம், நாற்சதுர இணை அப்படிங்கிறத பார்த்தோம், ட்ரெட்ரோமினோ. ஓகேவா? சரி, இப்போ இதை ஓரளவு அங்கே ஐடியா கிடைக்குதா எப்படி எப்படி என்னென்ன வரும் அப்படிங்கிறது? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிளா ஒரு சம்ம பார்த்துட்டு அது போகலாம். அதாவது நம்ம புக்கை பார்த்துட்டு வருவோம். ஃபர்ஸ்ட் புக்ல என்னென்ன இருக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம சம்ம பார்க்கலாம்.
ஓகே. இப்ப நம்ம பார்த்தோமா? இப்ப இதென்ன பார்த்தோம்? இது என்ன பார்த்தோம்? நாற்சதுர இணைகளை பயன்படுத்தி செவ்வக வடிவங்களை நிரப்புக. நிரப்பி பார்த்தோமா? இப்ப இது ஒரு செவ்வக வடிவம், இது ஒரு செவ்வக வடிவம் கொடுத்துருக்கு. தனித்தனியா படத்தை இதுல கொடுத்துருக்காங்க கலர். அதான் கலர் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. புரியுதா? சரி. இப்ப எல்லாமே இந்த மாடல் தான் இருக்கு பாருங்க. இது வந்து நாற்சதுர நான் காட்டினேன் இல்லையா? இப்ப அந்தந்த எந்தெந்த வடிவத்துல இருக்குங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி. நீங்க சும்மா நான் சொன்னதை அப்படியே இந்த புக்கை இன்னொரு தடவை ரீட் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன படிச்சு பார்த்தாதான் நான் என்னென்ன சொன்னேன், என்னென்ன வடிவத்துல இருக்குங்கிறது புரியும். நீங்க இப்படியே விட்டுறக்கூடாது. இப்படியே விட்டுட்டு அடுத்த கிளாஸ் வந்தீங்கன்னா நான் சொன்னது எதுவுமே உங்களுக்கு புரியாது. அதனால 2 மீடியம், எந்த மீடியமா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க தமிழ் மீடியமா இருந்தா தமிழ் புக்கை நான் இது இப்படி சொன்னது வரைக்கும் படிச்சு பாருங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் படிச்சு பாருங்க ஃபுல்லா. ஓகேவா? சரி. இப்ப அடுத்தது நம்ம இந்த இங்க ஒரு உதாரணம் சம் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னது? எடுத்துக்காட்டு கணக்கு. இதை பார்ப்போம். எடுத்துக்காட்டு 6.2 அப்படின்னு கொடுத்துருக்கு. இது புக்லயே பாத்துக்கலாம். நீங்க வந்து அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ற வேலையே கிடையாது. இது பார்த்து நம்ம புரிஞ்சுட்டு எடுக்கிறது தான். ஓகேவா? சரி. இப்ப இதுல என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வடிவத்தெல்லாம் எடுக்கணும் கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள நாற்சதுர இணை வடிவங்களால் இந்த 3 வடிவம் கொடுத்துருக்காங்க. உருவான சதுர ஓடுகளை கொண்டு மாற்றி அமைக்க முயற்படுகிறார் எனில் ஒரு சதுர ஓட்டில் எத்தனை நாற்சதுர இணைகள் உள்ளன? இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுல எத்தனை சதுர வடிவம் கொடுத்துருக்கு, நாற்சதுர வடிவம் எத்தனை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதுல வந்து 2 விதமா கேட்டிருக்காங்க கேள்வி. ஒண்ணு வந்து எத்தனை டெட்ராமினஸ், அதாவது நாற்சதுர இணை இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். அடுத்தது என்னன்னா, ஒரு சதுர ஓட்டின் விலை 52 ரூபாய் எனில் ராகவன் தனது வீட்டின் முகப்பு தோற்றத்தினை மாற்றி அமைப்பதற்கு தேவையான ஓடுகள் வாங்க எவ்வளவு தொகை செலவாகும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? சரி, நம்ம இதை முதல்ல பார்ப்போம். இது சும்மா தெரிஞ்சுக்கும் போது எடுத்துக்காட்டு கணக்கெல்லாம் பார்த்தா போதும். சும்மா எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த மாதிரி விதமா கட்டிருக்காங்க. இது 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 ஒண்ணு எங்கெங்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாற்சதுரம் இதுல இருந்து எடுக்கணும், இதுல இருந்து எடுத்துக்கணும். 2 பாக்ஸையும் அவங்க வந்து இணைச்சு எப்படி போட்டிருக்காங்க பாருங்க. இதோ இருக்கா? ஓகேவா? இதுல எத்தனை நாற்சதுரம் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா? இப்ப என்ன பண்ணோம்? இந்த மாதிரி நடுவுல பாக்ஸ் இருக்கு பாருங்க, இந்த கலர் பாக்ஸ். இதுல எத்தனை இருக்கு? 1 2 3 4. இன்னொன்னு தெரிஞ்சுங்க, இந்த மாதிரி ஒரே ஷேப்ல இருந்ததுன்னா அது நம்ம எத்தனை விதமா கால்குலேட் பண்ணிக்க, அதாவது எத்தனை சதுரம்னு சொல்லணும்னா 1ன்னு தான் சொல்லணும். இது அப்படியே ஒரு டெட்ரோமினஸ், ஒரு நாற்சதுரம் தான். ஏன்னா எல்லாமே ஒரே இதுல ஜாயிண்ட் ஆயிடும். ஓகேவா? அப்ப நம்ம இதை கணக்கு பண்ணும்போது என்ன செய்யணும்? 1 அப்படிங்கறத கணக்கு பண்ணிக்கணும். ஓகேவா? சரி, ஒரு ஒரு இது எடுத்தாச்சா, ஒரு நாற்சதுரம் எடுத்தாச்சு இந்த பாக்ஸ்ல இருந்து. ஓகேவா? அதே மாதிரி அடுத்தது பாருங்க, இன்னொரு டெட்ராமினன்ஸ் எங்க இருக்கு? இதோ இருக்கு இல்லையா இந்த பாக்ஸ். இப்ப இதுல இருந்து டெட்ராமினன்ஸ் எப்படி வருது? இதோ பாருங்க, இங்க ஒரு பாக்ஸ் வருமா, இதுல இருந்து ஒரு பாக்ஸ் வருமா, அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த கலர் சேஞ்ச், அந்த சேஞ்ச் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு விதமா தெரியறதுக்கு தான் வெவ்வேறு கலரா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, இங்க ஒரு இது நாற்சதுரம், இது எல்லாமே இதுல என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஜாயிண்ட்ல ஒரே ஜாயிண்ட்ல இருக்கிறதுனால 1ன்னு எடுத்துக்கணும். இப்ப இது வந்து தனித்தனியா நீங்க எடுத்துக்கணும். இதுல எடுக்கும்போது இது 1, இது 2, இது 3, இது 4. ஓகேவா? அப்ப எத்தனை ஜாயிண்ட் ஆயிருக்கு? 4 இருக்கு. இது 1, இது 2, இது 3, இது 4. ஓகேவா? சரி. அதே மாதிரி அடுத்தது இந்த இந்த டைல்ஸ்க்கு வாங்க. டைல்ஸ்னா நம்ம கீழே வீட்டுக்கெல்லாம் போடுறோம் இல்லையா, அது பேர் தான் டைல்ஸ், தெரியும் உங்களுக்கு இல்லையா? சரி, அதை தான் சொல்றாங்க, கலர் வித்தியாசமா கொடுத்துருக்காங்க. சரி, இது எப்படி இந்த மெத்தட்ல இது வந்து ஒரு நாற்சதுரம் இதுல இருந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இங்க மேல இருந்து 1 எடுக்கலாம், கீழே 1 2 3. பாக்ஸ் எப்படி இருக்கும்? டைல்ஸ் அப்படியே பாக்ஸா தானே இருக்கும், சதுரமா தான் இருக்கும். எல்லாம் ஒரே அளவா தான் இருக்கும். கண்ணாப்புனான்னு போட்டா டைல்ஸ் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது இல்லையா? அதனால பாக்ஸ் எப்போதுமே இது வந்து எல்லாமே சதுரம். அதனாலதான் சதுரம்னு சொல்லியிருக்கோம். சதுரம் என்ன, எல்லா பக்கமும் சமதான சதுரத்துல. அதனாலதான் கரெக்டா இந்த வந்து 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் ஏதோ ஒரு அளவுல கரெக்டா எடுக்கணும். ஓகேவா? சரி, இப்ப இதுல எத்தனை இருக்கு? 1 2 3 4. ஓகேவா? அப்ப இது எத்தனை? நாற்சதுர இணை. முடிஞ்சதா? எல்லாம் எடுத்துட்டோமா? அந்த பாக்ஸ்ல இருந்து எல்லா விதமான டைல்ஸும். சும்மா ஒரு சாம்பிளுக்கு 1 எடுத்தா போறோம். எல்லாத்தையும் நீங்க எடுத்து கட்டணும் அவசியம் இல்லை. இந்த மாடல்ல 1 எடுத்துட்டோம், அதே மாதிரி இந்த கலர்ல இருந்து 1 எடுத்துட்டோம், இந்த கலர்ல இருந்து 1 எடுத்துட்டோம். ஓகேவா? சரி, இப்ப மொத்தம் எத்தனை பாரு, எத்தனை இருக்கு? இங்க 4 இருக்கு, இங்க 1 இருக்கு, இங்க 4 இருக்கு. இப்ப எத்தனை? 4 4 8, 8 1 9. அப்ப எத்தனை டோட்டல்? 9 நாற்சதுர இணை. ஓகேவா? சரி, முடிஞ்சிருச்சா? ஒரு கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சாச்சா? ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி கேட்டாங்க?
ஒரு சதுர ஓட்டில் எத்தனை நாற்சதுர இணைகள் உள்ளன கேட்டிருக்காங்க. எத்தனைன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 9. ஓகேவா? 9 நாற்சதுர இணைகள். புரிஞ்சுதா? சரி, இது புரியுதா? சரி, இதெல்லாம் நீங்க நோட் பண்ணவே வேண்டாம், சும்மா இதுல மட்டும் பாத்துங்க. இன்னும் ஒரே ஒரு கேள்வி இதுல பாக்கி இருக்கு, அதை முடிச்சுட்டு நம்ம எக்ஸசைஸ் போலாம். இப்ப ஒண்ணு இதை முடிச்சுட்டு நீங்க அப்படியே ஒரு ஒரு ரீட் விடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்க கேட்கலாம். அடுத்தது நம்ம எக்ஸசைஸ் போவோம். ஆனா இதுல டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம அடுத்தது போகும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இன்னும் ஒரே இந்த கேள்வியை மட்டும் பார்த்துருவோம். ஒரு சதுர ஓட்டின் விலை 52 ரூபாய் எனில் என்ன சொல்லியிருக்காங்க? மொத்தம் ஓடுவாங்க எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? சரி, நம்ம இப்ப மொத்தம் எத்தனை இணை கண்டுபிடிச்சிருக்கோம்? எத்தனை? 9 நாற்சதுர இணை கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப அந்த 9 நாற்சதுர இணையோட ஒரு ஓட்டுநருடைய விலை 52னா 9 எவ்வளவு? 9 சதுர ஓடு இருக்கு இல்லையா? அதான் அப்படியே பெருக்கிக்கணும், அவ்வளவுதான். அப்ப என்ன பண்ணும்? ஓ ஓ ரைட் ரைட். இப்ப டைரக்டா நம்ம போடக்கூடாது. இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு சதுர ஓட்டின் விலை 52 எனில் வீட்டின் முகப்பு தோற்றத்தினை மாற்றி அமைப்பதற்கு மொத்தம் 6 சதுர ஓடுகள் தேவைப்படுகிறது. இப்ப இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இதுல 6 தான் கொடுத்திருக்காங்க. ஏன் 6ன்னா நம்ம மொத்தம் எவ்வளவு இருக்குன்னு நீங்க பாத்துங்க. இப்ப இதுல சதுர ஓடு எத்தனை? 1. இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4 1 5. சாரி, இதுலயே தப்பா சொல்லிட்டேனா? 8 9 ரைட்டு தான். சரி, ஓகே. இதுலயே ரைட்டு தான். நம்ம இப்ப ராகவனுக்கு சதுர ஓடுகள் வாங்க செலவாகும் தொகை அப்படிங்கிறத 6 தான் கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க எப்படியே இதை பார்த்துட்டே இருங்க. அந்த லாஸ்ட் நான் சொல்றேன். அந்த 2வது கேள்வி என்னங்கிறத உங்களுக்கு விளக்கி சொல்லிடுறேன். மீதி உள்ளதை அப்படியே புக் அப்படியே ஒரு ரீட் பண்ணி பாருங்க. ஒரு 2 மினிட்ஸ் டைம் தரேன். உங்களுக்கு டவுட் இருந்தா கேட்டுங்க. அப்புறம் நம்ம எக்ஸசைஸ் கணக்குக்கு போலாம். உங்களுக்கு எக்ஸசைஸ் கணக்கு போடுறதுக்கு டைம் தருவோம், உங்களுக்கு நோட் பண்றதுக்கு. அது மாதிரி இப்ப அப்படியே ஒரு ரீட் பண்ணுங்க. நம்ம எல்லாமே ஓரலா தான் பாத்துருக்கோம் இன்னைக்கு. அதனால அப்படியே ஒரு ரீட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா மட்டும் கேட்டுங்க. இப்ப இந்த லாஸ்ட் சொல்லிடுறேன். இப்ப இதுல 9 தான் நமக்கு டோட்டல் வந்திருக்கு, நாற்சதுர இணை. ஆனா அவங்க என்ன கேக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, கேள்வி நல்லா பாருங்க. அதாவது முகப்பு தோற்றத்தினை மாற்றி அமைக்க, எல்லாத்தையும் மாத்தல அவரு. அவர் என்ன பண்றாருன்னா, இந்த 6ஆம் மார்க் கொடுத்திருக்காங்க பாருங்க, இந்த இந்த முகப்பை மட்டும் தான் மாத்துறாரு. இவங்க கொடுத்த டைல்ஸ் இந்த எல்லாமே கலந்து அப்படியே ஜாயின் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க கேட்டிருக்கிறது என்ன? இந்த முகப்பு உள்ளதுல, முகப்புனா முன்னாடி உள்ள எலிவேஷன் சொல்றாங்களே வீட்டுக்கு முன்னாடி, அதை மட்டும் தான் மாற்றி அமைக்கிறாங்க. அப்ப இதுல மொத்தம் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 இருக்கு. ஏன் அப்ப இந்த 6 மாற்றி அமைக்கக்கூடிய செலவு தான். இதை மட்டும் தான், இந்த டைல்ஸை மட்டும் தான் மாத்துறாங்க. அப்ப இந்த டைல்ஸுங்கும் போது எத்தனை எண்ணிக்கை இருக்கு? 6 இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? ஒரு டைல்ஸுக்கு ஒரு சதுர விலை ஓட்டின் விலை 52. அப்ப 6க்கு எவ்வளவு அப்படிங்கிறது 6 இன்ட்டு பெருக்கி போட்டு 6 2 12, மீதி 1, 6 5 31 31. இவ்வளவு செலவாகும். இந்த டாலருக்கு பேர் என்ன அர்த்தமா? ருபீஸ், பைசா, அதாவது ருபீஸ்ன்னு அர்த்தம். நம்ம விலையை சொல்றோம்னா 312 ரூபாய் அப்படின்னு சொல்றோம். ரூபாய் அப்படிங்கிற சிம்பிள் தான் இது. ஓகேவா? அவ்வளவுதான். ஓகேவா? சரி, அப்படியே இங்கிலீஷ் மீடியத்தை அப்படியே ஒரு கிளான்ஸ் நம்ம அப்படியே ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுங்க. நம்ம எக்ஸசைஸ் அடுத்த கிளாஸ்ல இருந்து எக்ஸசைஸ் கண்டுபிடிக்கலாம். எக்ஸசைஸ் ஒன்னு ஒன்னா போட்டு நீங்களே அப்படியே புரிஞ்சுக்கிற மாதிரி நல்லா தெளிவா சொல்றேன். கவலைப்படாதீங்க, நோட் பண்றதுக்கு டைம் தரும். இங்கிலீஷ் மீடியம் அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு டவுட்ஸ் ஏதாவது கேட்டுங்க.
இதில் உள்ள கொஸ்டின் மட்டும் படிச்சுப்போம். நம்ம ஹெட்டிங் பார்த்துட்டோம், என்ன எப்படி வருதுங்கிறத பார்த்துட்டோம். Example 6.2, Raghavan wants to change the front elevation of his house using the tiles made up of tetrominoes shapes. இந்த 3 ஷேப் தான் பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. How many tetrominoes are there in a tile? ஓகேவா? அவங்க பாக்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. இதை வந்து கண்டுபிடிங்க, எத்தனை டெட்ரோமினோஸ். இந்த கேள்விக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, இதுக்கு தனியா டெட்ரோமினோஸ் கண்டுபிடிக்கணும். அதை தவிர if the cost of a square tiles is ₹52, then what will be the cost of tiles that Raghavan buys for the front elevation? Front elevation தான் முக்கியம். front elevation மட்டும் தான் அவங்க மாத்துறாங்க. அவங்க ஃபிகர்ஸ் படம் கொடுத்துட்டாங்க பாருங்க, இதுக்கு தான் எலிவேஷனுக்கு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா? அதான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 1 4 இது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அது மாதிரி அடுத்தது வந்து என்ன பண்ணிருக்கோம், 6 டைல்ஸுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷன் கூடிய ஆகக்கூடிய செலவு டோட்டல் காஸ்ட் இவ்வளவு 6 × 52 rupees 312. அதுதான். ஓகேவா? சரி, இப்போ நம்ம எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ எல்லாம் ஓரளவு அப்படியே ஒரு கிளான்ஸ் படிச்சு பாருங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா நீங்க கேட்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம எக்ஸசைஸ் ஆரம்பிச்சிடலாம். ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம் நீங்க கண்டிப்பா. சாட்ல அப்படியே கேளுங்க ஏதாவது டவுட் இருந்தா. சரிப்பா, எல்லாருக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன், யாரும் எதுவும் கேட்கல. ஓகே, சரி, இதோட கிளாஸை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.